இப்போ திருவண்ணாமலையில கிரிவலம் போறாங்க இல்லீங்களா? ஆமா. அது பௌர்ணமியில மட்டும் கிரிவலம் போனாதான் அந்த பலன் எல்லாம் கிடைக்குமா? இல்ல எந்த நாள்ல வேணா போலாம்? எல்லாம் கிடையாது. எப்ப வேணுமாலும் அவர் சிவனை கும்பிட்றதுக்கு கால நேரம் எல்லாம் கிடையாது. என்னாக்கா 5 முகம் வந்து 5 திசையில இருக்குது. பூர்வே, தட்சிணே, பச்சிமே, உத்தர, ஊர்துவாயை. 5 முகத்துல 5 திசை இருக்குது அவருக்கு. சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானா. எப்போ வேணுமாலும் அவர் கும்பிடலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம பாகம், விஷ்ணு பாகம், சதாசிவ பாகம். மும்மூர்த்தியே நம்ம உடம்புல 3 பாகமா இருக்கிறாங்க. 9 கிரகங்களும் 9 தூரமா இருக்கிறாங்க. நம்ம மண்ட மூலையிலே பாத்தீங்கன்னாக்கா சதாசிவம் இருக்கிறாரு. ஆமா, கண்ணு மூணா பாத்தீங்கன்னா 5 நிறமா வரும். மஞ்சள் நிறம் வரும், ப்ளூ நிறம் வரும், சிகப்பு வரும். நம்ம தலை மூலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்ச பிரம்மா, சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம் சொல்லக்கூடியது 5 பிரம்மாக்கள் நம்ம மண்ட மூலையிலே இருக்கிறாங்க. அந்த காலத்திலேயே வெள்ளக்காரன் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து புஸ்தகமே அக்னி ஹோத்திரம் சொல்லக்கூடியது புக்கே எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு. அது நம்ம கண்டுபிடிக்கல. அப்ப சிவனை வணங்கன்னு நாள் கிளம்ப கிடையாது. என்ன நாள்ல வேணா அவருக்கு பிடிச்ச நாள் சோமவாரம். அதுதான். ஓம்